உங்கள் குழந்தைகள் அடிக்கடி தங்கள் கால்களை W மாதிரி வைத்து உட்கார்கிறார்களா? ஆம் என்றால் அலட்சியமாய் இருந்துவிட வேண்டாம். அவற்றில் பல சிக்கல்கள் அடங்கி இருக்கிறது. முழங்கால்களை மடக்கி ஒரே இடத்தில் நிம்மதியாக தங்களை பொருத்திக் கொள்வது அவர்களுக்கு வசதியாகத்தான் இருக்கும். ஆனால் முதுகு தசைகளோ வயிற்று தசைகளோ பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும். இதன் காரணத்தால் நாட்போக்கில் அத்தசைகளின் திறனே குறைந்து விடலாம். ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்றால் கூட உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டே செய்வார்கள். ஆனால் குழந்தைகள் முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் அசையும் போதே மூளையின் செயல்பாடு அதிகரிக்கும். அப்போதே ஒட்டுமொத்த தசைகளின் வளர்ச்சியும் நடைபெறும். மோட்டார் டெவலப்மெண்ட் எனில் எதிர்காலத்தில் ஒரு பேனா எடுத்து எழுதும் ஆற்றலோ, கணினியில் தட்டச்சு செய்யும் ஆற்றலோ, வாகனங்கள் ஓட்டுவதற்கு ஏதுவான ஆற்றலோ மேம்படையும். இல்லையேல் சின்னஞ்சிறு செயல்பாடுகளுக்கு கூட அவர்கள் சிரமப்பட வேண்டியதாகிவிடும். எனவே அவர்கள் இந்த நிலையில் உட்காரும் போது கால்களை மெல்ல இழுத்து நீட்டித்து உட்கார வையுங்கள். ஒரு நாற்காலியில் அமர வையுங்கள். தவள விடுங்கள், விளையாட விடுங்கள். என் புள்ள ஒரே இடத்துல சமத்தா உட்கார்ந்திருக்கான் பார் என்று கருத வேண்டாம் நண்பர்களே. இந்த சிறிய மாற்றம் உங்கள் குழந்தையின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் நிர்ணயிக்க வல்லது. நன்றி.